வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நம்ம சில கமெண்ட்ஸ், உங்களுடைய சில 10 கமெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை கேட்டவங்களுக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ என்னன்னா இஜிஆர் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா? இஜிஆர்னா எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட். அது வந்து எப்படி வாங்குறதுன்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போதான் அது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கிறதுனால இது என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு புரோக்கிங் கம்பெனியும் அவங்களோட ஆப்ல இந்த மாதிரி விஷயத்த இன்கர் பண்ணணும். ஏன்னா இதை ரெடீம் பண்ணும்போது உங்களுக்கு எதர் கேஷாவோ அல்லது வந்து ஃபிசிக்கலாவோ ரிடம்ஷன் ஆப்ஷன் வரும்போது அது என்ன கேள்வி கேட்கும் தெரியுமா? எந்த பர்சன் கிட்ட நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் போய் நீங்கள் அதை ஃபிசிக்கலாக வாங்க போறீங்கன்ற கேள்வி கேட்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இதெல்லாம் ரெடி பண்ண மேபி கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்போ வேணாலும் அது எனேபிள் ஆகிடும், பயப்பட வேண்டாம். ஆனால் இதை வாங்குறதுல நமக்கு பெனிஃபிட் இருக்கா, இடிஎஃப் விட இது பெஸ்ட்டா அப்படின்லாம் கேள்வி கேட்குறீங்க. இதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரியும் இதில் என்னென்ன மாதிரியான ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போதைக்கு வந்திருக்க தகவல் என்னென்னா, இதில் சில சார்ஜஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பணத்துக்கு ஈக்குவலாக அங்கே என்ன பண்ணணும், கோல்டு வாங்கி வைக்கணும் அப்படின்வாங்க. அப்போ அந்த வால்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த கோல்டை உங்களுக்கு கொடுக்கறதுக்கோ டெலிவரி பிக்கப் இருக்கு இல்லையா, அதுக்கு சில சார்ஜஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கண்டிப்பாக எந்த ஒரு ஆர்னமெண்ட்டை நீங்கள் வந்து டிஜிட்டல் ஃபார்ம்லேருந்து ஃபிசிக்கல் ஃபார்ம் மாற்றும் போதும் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கும். அப்புறமா ஒரு ஆர்னமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக வேஸ்டேஜ் வரும். இது எல்லா பிரச்சனையும் இதுக்குள்ளே வரத்தான் போகுது. இது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியல. பட் ஸ்டில் என்னன்னா, இப்போ உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சப்போஸ் இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி டைப் பண்ணணும்னா, கோல்டு, அதாவது அது என்எஸ்சி சிம்பிள் என்ன வரப்போகுதுன்னா, கோல்டு 1 கிராம் வாங்க போறீங்கன்னா 1G99 அப்படிங்கிற அந்த சிம்பிள் இருக்கும். நீங்கள் 10 கிராம் வாங்க போகிற 10G99 மாற்றணும் கோல்டு பக்கத்தில். அதே மாதிரி 100 கிராம் வாங்குறதா இருந்தால் 100G99 போடணும். 1 கிலோ கூட வாங்கலாம், 1K99 போடணும். இந்த மாதிரி ஏன் இப்போ இவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மார்க்கெட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த டினாமினேஷனை பொறுத்து ப்ரைஸே மாறும். 1 கிலோவாக வாங்கும்போது ஒரு கோல்டுக்கு ஒரு ரேட் இருக்கும், அதே 1 கிராமாக வாங்கும்போது வேற ரேட் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து இங்கே இருக்கும். அதனால தான் அவங்க வந்து தனித்தனியாக காட்டுறாங்க. பியூரிட்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 பியூரிட்டியும் இருக்கும், 995 பியூரிட்டியும் இருக்கும். ஆனால் இன்னுமே எதுலையும் பெருசாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அதனால பயப்படாதீங்க, டைம் இருக்குது, வர சரியாயிடும். ஓகேங்களா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் இந்த பாயிண்ட். ஸோ இப்போ இந்த இஜிஆரில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, இப்போ ஏற்கனவே கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் கோல்டு வந்து ஒரு 1 இயருக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த வகையில் உங்களுக்கு இதில் நீங்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரோசன் ஆகிடுது. ஸோ நீங்கள் அடுத்த வருஷம் போய் அந்த பொருளை வாங்கும்போது ஒரு வேளை அது அதிக விலை இருந்தால் கூட அந்த லாஸ் உங்களுக்கு வராமல் இருக்குங்கிறது ஒரு ஆப்ஷன் இங்கே. ஸோ இதில் 3 விதமான பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த கமெண்ட்டில் பாருங்கள். அதாவது என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் வந்து ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ஸ் மாதிரி நிறைய நான் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு. பட் ஸ்டில் அது வந்து தப்பு கிடையாது. எல்லாம் ஒரு கம்பெனியும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். நல்லா தான் தெரிஞ்சுதான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, தப்பே கிடையாது, தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மீன் டைம் நான் சொன்ன ஸ்டேட் பேங்க் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது, நானும் கன்சிடர் பண்ணேன் அப்படின்ட்டு. அதனால் அவர் போட்டுக்க நானும் ஒரு 50 ஸ்டாக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நல்ல விஷயம் தான். நான் வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு கேட்டிருக்காங்க. சோஃபார் நான் ஃபாரின் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலை, ஒன்லி இந்தியன் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபாரின் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ஒரு நல்ல டைவர்சிஃபிகேஷனாக இருக்கும்னு எனக்கு புரியுது. பட் ஸ்டில் நான் சோஃபார் பண்ணலைங்கிறது தான் நிதர்சனம். இப்போ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து கோல்டு பீஸ் இருக்குது, நான் அதை வந்து பாஸ்ட் 10 இயர் போட்டுக்க, ஒரு மேபி அது நெக்ஸ்ட் 10 இயராக இருக்கலாம். நெக்ஸ்ட் 10 இயருக்கு நான் இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் கோல்டு பீஸை எடுத்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. தப்பே கிடையாது. நான் எப்பவுமே சொல்லுவேன், கோல்டு வந்து போன 5 வருஷத்தில், சரி வேணாம் 10 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வளர்ந்துருக்குன்னா 3500 ரூபாயிலிருந்து இப்போ 14,000 வளர்ந்து, கிட்டத்தட்ட 4 மடங்கு growth. ஆனால் பல ஸ்டாக்ஸ் எடுத்து பாருங்கள், நீங்கள் சரியான ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மடங்கு 7 மடங்குலாம் வளர்ந்துருக்கும். கிட்டத்தட்ட போன 5 வருஷத்துலேயே பல கம்பெனிகள், பிஎல் மாதிரியான கம்பெனிகள்லாம் பார்த்தீங்கன்னா 8 மடங்கு growth எல்லாம் கொடுத்துருக்கும். ஸோ ஸ்டாக் வந்து உங்களுக்கு எப்பவுமே கோல்டை விட பெட்டரான growth கொடுக்கும். ஏன்னா அதில் மேனுஃபேக்சரிங் இருக்குது, மேன் பவர் இருக்குது, ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. இப்போ கோல்டு ரேட் ஏறவே இல்லைப்பா. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. கோல்டு ரேட்டு 10 வருஷமா ஏறவே இல்லைனா கூட ப்ராஃபிட்னு ஒன்று வந்துட்டே இருக்கும். அதனால எப்படியா இருந்தாலுமே அது ஒரு லாபம் தான். மோரோவர் அந்த கோல்டும் உங்களுக்கு வளர்ந்துட்டே வரும், ப்ராஃபிட்டும் கெயின் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். ஈக்விட்டியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் கோல்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான், அந்த கோல்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் கிடைக்குங்கிறது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு எஸ் யூ கேன் ப்ரொசீடுங்கிறது தான் பதில். ஸோ இப்போ இதுக்கு என்ன கமெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாரம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கன்சிடர் பண்ணுற ஸ்டாக்கை பற்றி மட்டும் போடுறீங்களே, இது செல் பண்ணுறதுக்கோ இல்லை வித்ட்ரா பண்ணுறதுக்கோ நீங்கள் என்ன மாதிரியான வேலையை செய்வீங்க, ஐ மீன் எப்போ இந்த வேலையெல்லாம் செய்வீங்கன்னு கேட்குறாங்க. கரெக்ட். நான் வந்து நிறைய பேர் ப்ரீ இண்டக்ஷனில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஓரளவு புரியும், நம்ம கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். மோரோவர் இதில் இல்லாதவங்களுக்கு கூட ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஒரு பிகினராக இருக்கும்போது, லேமனாக இருக்கும்போது இந்த கேள்வி இயல்பாக வந்துடும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்போ இண்டக்ஷன் மீட்டிங்ஸில். அதாவது ஸ்டாக்குங்கிறது என்னது, நாட் டு செல்.
அது வந்து ஒன்லி டு கன்சிடர். எப்போ விற்கலாம்? எஸ், விற்கலாமான்னா விற்கலாம். நமக்கு எப்போ தேவை வருமோ அப்போ விற்கலாம். அல்லது நமக்கு இந்த கம்பெனி வேண்டாம், இந்த கம்பெனி மேலே எனக்கு கான்ஃபிடன்ஸ் குறையுது, வேற கம்பெனி மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். வேற ஒரு ஸ்டாக்காக இங்கிலேருந்து எக்ஸிட் கொடுத்து அதில் என்ட்ரி கொடுக்கலாம். இந்த 2 காரணங்களுக்காக விற்கலாம். மற்றபடி உங்களோட தேவை, அதாவது ஃபேமிலியில் தேவை இல்லாத பட்சத்தில் எக்ஸிட் கொடுக்கறது வந்து அட்வைசபிளே கிடையாது. அதனால தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம எப்பவுமே கன்சிடர் மட்டும்தான் பண்ணுவோம். என்னோட போர்ட்ஃபோலியோவில் 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஸ்டாக்கும் இன்னமும் இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஸ்டாக்கும் இப்போவும் இருக்குது. அப்போ எனக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா, ஸ்டாக்குங்கிறது எப்பவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், எக்ஸிட் கொடுக்க மாட்டோம். தேவை வரும்போது கண்டிப்பாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு, இல்லை உங்கள் பிஸ்னஸில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அப்போ சமாளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது. பட் பை செல் நாட் அலோ. ஐடிசி நவ் கன்சிடர் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் பண்ணக்கூடாது? ஐடிசி என்ன அவ்வளோ மோசமான கம்பெனியா? ஐடிசி ஒரு நல்ல கம்பெனி. ஆனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் 4-5% மேலே அந்த ஹோல்டிங் இல்லாமல் பார்த்துக்குங்க. டோட்டலாக இப்போ நீங்கள் 1 lakh rupees வச்சுருக்கீங்கன்னா அந்த சைடு வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்? நான் எப்பவுமே சொல்லுவேன் 5% மேலே போகாதீங்க உங்கள் ஹோல்டிங்னு. அந்த கணக்கில் கம்மியாக இருந்தால் நீங்கள் மோரோவர் கன்சிடர் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. என்னோட போர்ட்ஃபோலியோ ஐடிசி வந்து லெஸ் தென் 2% தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும் உங்களில். ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஐடிசி இருக்குது, லெஸ் தென் 2% தான் என்னோட டோட்டல் ஹோல்டிங் இருக்குது. லாஸ்ட்டாக ஒரு இந்த கோல்டுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு ஆப்ஷன் இருந்தது நமக்கு, ETF, எஸ்பிஜி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் எஸ்பிஜி ரொம்ப நாளுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகிருக்குங்கிறது உண்மைதான். அதில் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பார்ட்டும் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இருக்கிறதுக்கு மேபி அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக இருந்தது. அவங்க திடீர்னு வாங்கினதுக்கப்புறம் 4 மடங்கு 3 மடங்கு க்ரோத்துங்கிறதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல அவங்க. எனிவே, ஒருவேளை இருந்திருந்தால், நான் ஆல்டர்னேட்டிவாக ஒருவேளை இருந்திருந்தால் கன்சிடர் பண்ணலான்னு தான் சொல்ல வந்தேனே தவிர, நாட் எக்ஸாக்ட்லி இப்போ இருக்க வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. மேபி இன் ஃபியூச்சரில் வந்தால் கூட யூ கேன் பிளான் ஃபார் தட். அதுதான். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் சொன்ன விஷயத்துலேருந்து இன்னொரு கமெண்ட் இருக்குது. என்னன்னா, நமக்கு வந்து அட்வைஸை ஃப்ரீயாக கொடுக்க இந்த உலகத்தில் உண்மை தானே, ஃப்ரீ அட்வைஸ் தான் எங்கே வேணால் கிடைக்குமே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. பட் நம்ம நாட்டு மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது அதை மீன் டைம் தலைவர்களும் பின்பற்றணுங்கிறத தான் இந்த கமெண்ட் வந்து நமக்கு புரிய வைக்குது. ஏன்னா பீயிங் அஸ் அன் இண்டிவிஜுவல் நமக்கு வந்து கவர்மெண்ட் சில அறிவுரைகள் சொல்கிறாங்க. ஏன் அதோட கூடவே வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் கூட அவங்களோட ட்ராவலை குறைச்சிக்கலாம், எக்ஸ்பென்ஸை குறைச்சிக்கலாம். இது மாதிரி செய்யும்பொழுது மக்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களாம் ஒரு உதாரணமாக தெரிவாங்க. அவங்க பண்ணுறதுனால மட்டுமே நாட்டோட வளர்ச்சி ஏற்பட்டோம்னு நம்ம சொல்லலை. பட் அந்த மாற்றத்தை எங்கேருந்து கொண்டு வரணும்னா, தலைவர்கள் இந்த மேலேருந்து கீழே கொண்டு வர்றது தான் சரி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த விதமான தவறும் இருக்கிறதா தெரியல. கண்டிப்பாக அவங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கிறது கூட ஒரு ஜீவோவை போட்டால் நல்லா இருக்கும்னு மென்ஷன் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆரம்பித்து வைக்கிறோம். அப்போது தலைவர் வராரு, ஓப்பன் பண்ணி வைக்கிறார், ஒரு சின்ன ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் வந்து அது ஆரம்பிக்குதுன்னா நல்ல விஷயம் தானே, அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமே. அது ஏன் இது வரைக்கும் சொல்லலைங்கிறதுமே. ஏன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃப்ளைட் சார்ஜஸ் எத்தனை தடவைனாலும் போகலாம் வரலாங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? பட் ஸ்டில் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்காக போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. 140 கோடி மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக அவங்க சில இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், ஒரு அமைச்சராக இருக்கவங்களோ சரி. ஸோ அவங்களோட பர்சனலுக்காக போகலைங்கிறதுனால அவங்களுக்கான சில சலுகைகள் தவிர்க்க முடியாது, இருந்தாலும் குறைக்கலாம், தப்பு கிடையாது. பெரிய பேராகிராஃப் நான் படித்தேன். இதில் என்ன போட்டிருக்குனாக்கா, பிளாக் மணியை வெளிநாட்டிலேருந்து கொண்டு வருவேன்னு சொன்னாங்க, கொண்டு வரல. எஸ். அடுத்தது வந்து 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது எல்லாத்தையும் இப்போ கிட்டத்தட்ட 6.5% கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இப்படி குறைச்சாங்கன்னா மக்கள் வந்து கோல்டு பக்கம் தானே போவாங்க, அவங்க எப்படி வந்து தங்கத்தை வாங்காமல் இருப்பாங்க அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல். நம்ம எப்பவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பொலிட்டிக்கல் பார்க்க மாட்டோம். ஒரு லேமேனாக பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களே, நம்மளாம் மட்டும் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, இவங்களாம் மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. இதில் இருக்கிற 3 விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%லேருந்து இப்போ 6.5% குறைஞ்சதுன்னு சொல்கிறது வந்து நாட் எக்ஸாக்ட்லி. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1996 நான் போகணும், உங்களை 12% கொண்டு போகணும்னா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 11 to 13ங்கிற அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியாவில் இருந்தது ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு. அப்படி இருந்த காலங்கள்லேருந்து காலம் மாற மாற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி தான் ஆகணும். அதாவது பணத்தை பணமாக்கக்கூடாது, பிஸ்னஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த நாடு வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுனால இயல்பாகவே வளர்ந்த நாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டே தர மாட்டாங்க. நீங்கள் பணம் போட்டிங்கன்னா உங்ககிட்ட ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வாங்குறக்கூடிய நாடுகள் எல்லாமும் இருக்குது. இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு லண்டன் லைபர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 0.7 0.65 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும் பெர் annum-க்கு. ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கிறதுனால இப்போ நாடு வந்து வளர்ந்துட்டு 1983களில் 15% கூட இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. 96ல் 11 to 13 ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.5%. இது வந்து காலத்தோட கட்டாயம். இது வந்து பொலிட்டிக்கலாக இது ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, இது எக்கனாமிக்கல் ஸ்டாண்டர்டு.
ஒரு வளர்ற நாடு அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு. அடுத்த கேள்வி என்னன்னா, வெளிநாட்டுல இருந்து கருப்பு பணத்தை கொண்டு வரதை பத்தி ஒரு கேள்வி இருக்கு இதுலயே. வெளிநாட்டுல இருந்து கருப்பு பணத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முதல்ல இந்த முழக்கத்தை கையில எடுத்தது பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் சொல்ல முடியாது, பிஜேபி கட்சி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 2009 எல்கே அத்வானி கொண்டு வந்தாரு இந்த கான்செப்ட். பட் இந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருந்தாலும் கூட இதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியலன்னா வின் பண்ண முடியல. ஆனா 2009 ஜூலை மாசம் மன்மோகன் சிங் என்ன சொன்னாருன்னா, அதுக்கான ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுவோம், செயல் திட்டம் உருவாக்குவோம், அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை நம்ம இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்குன்னு சொன்னாங்க. அவங்களால அதை செய்ய முடியல, ஆக்சுவல் செய்யவும் முடியாது. 2014 பாத்தீங்கன்னா மீண்டும் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, நாங்க வெளிநாட்டில் இருக்க பணத்தெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தது உண்மை. அதே மாதிரி அதை அவங்களால வந்து கொண்டு வர முடியல. அதுக்கான பல வகையில் முயற்சி செஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2019 கவனிச்சுன்னு என்ன பண்ணாங்க, சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட்டுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அக்ரிமெண்ட், இனிமே அட்லீஸ்ட் பணம் போடக்கூடியவங்களுக்கு கேவைசி ஐ மீன் டேட்டா வந்து எங்களுக்கு இன்கம் டேக்ஸ் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும்னு. அது இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி கொண்டு போன பணத்தெல்லாம் என்ன பண்ண முடியாது, நீங்க ரிட்ரைவ் பண்றது பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ சுவிட்சர்லாந்துனாலே மோசமான நாடு அப்படி சொல்லாதீங்க. சுவிட்சர்லாந்து வந்து ஈவன் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிதம்பரம் கேவைசிங்கிற கான்செப்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்றேன், முன்னாடி வரைக்கும் நம்ம ஊர்லயுமே யார் வேணா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், எவ்வளவு பணம் வேணா போடலாம், எவ்வளவு பணம் வேணா எடுக்கலாங்கிற ஒரு மாதிரி ஒரு கண்ட்ரோல் இல்லாத சூழ்நிலை இருந்தது உண்மை. இப்போ உங்களுக்கு வந்து காலம் மாறிக்கிட்டு இருக்கு. இனிமே அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஈவன் சுவிட்சர்லாந்துலேயும் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஸோ யார் பணம் போட்டாலுமே இப்போ எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக தெரிஞ்சிடும். கமிட்மெண்ட் கொடுத்தது உண்மை. 2 கவர்மெண்ட்டும் 2 வகையான கமிட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் அதை கொண்டு வர முடியாமல் போனது உண்மை. இதில் நீங்கள் என்ன இன்னொன்று புரிஞ்சுக்கணும்னா, ருபி வேல்யூ பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தது, கிட்டத்தட்ட 74 ரூபாய் இருந்தது. 74 ரூபாயில இருந்து இன்னும் தொடர்ந்து 84 ரூபாய், 94 ரூபாய் இப்படி போய்கிட்டே இருந்தால் எப்படி போகும் அப்படின்னா, எஸ் இன்னுமே கூட கவர்மெண்ட் ருபி வேல்யூ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான சில பாலிசிஸை கொண்டு வரணும். இன்னும் கொண்டு வராமல் இருக்காங்களோ அப்படிங்கிறத என்னோட கேள்வி. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு நடந்த சம்பவங்கள்ல ஆட்டோமொபைல் செக்டார் வந்து ஆட்டோமொபைல் செக்டார் பெரிய லெவலில் வளர்ந்ததுனால அது கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினாக வளர்ந்துருச்சு. போன 15 வருஷமாவே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இருந்த கார்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் சைடும் சரி, எங்கள் ரோட்லையும் சரி, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டிராஃபிக்கை விட இங்கே வந்து 10 டைம்ஸ் அதிகமான டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இத்தனைக்கு இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசல் இன்ஜினாக நமக்கு வந்ததுனால க்ரூட் ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு பெரிய தவறு. கோல்டுலேயாவது நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா வெளியேந்து வரக்கூடிய கோல்டு வேல்யூ மெயின்டைன் ஆகுது. பட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை கன்சியூம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்கும், ஒன்றுமே இருக்காது, ஜீரோ ஆகிடும். இப்போ நம்ம பணம் வெளியே போனது தான். அப்போ இந்த கவர்மெண்ட் கிட்ட சரியான பாலிசிஸ் எதிர்காலத்தில் வர்றதன் மூலமா இந்த ருபி வேல்யூ ஸ்ட்ரென்தன் ஆக முடியும். குறையுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் இந்த 95 வந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். அடுத்த கமெண்ட் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நவ் அசோக் லைலாண்ட், டாடா மோட்டார்ஸ் இதில் எது வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக இது ரெண்டுமே நல்ல கம்பெனி தான், அவ்வளோ ஒன்றும் மோசமானதெல்லாம் கிடையாது. இதுல ரெண்டுத்துல இதுதான் கன்சிடர் பண்ணணும், அதுதான் கன்சிடர் பண்ணல. என்னோட போர்ட்ஃபோலியோல ரெண்டுமே இருக்கு. மோரோவர் ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூல இருக்கு. ஓகேங்களா? சரி, நீங்க கேட்ட கேள்விக்காக நான் ஒரு பதில் சொல்றேன். ப்ராபபிளா ஒரு டெக்னிக்கலா பார்க்கும்போது டாடா மோட்டாரை வந்து நம்ம கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். பட் ரொம்ப வித்தியாசமா சொல்லல. இது ஒரு 90%னா அது ஒரு 92% அந்த ரேஞ்ச், அந்த ஒரு 2%. ஏன்னா இவங்களோட டெப்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனை. பட் அது ஒரு பாயிண்ட் தானான்னு கேட்டா அது அவ்வளோ பார்க்க தேவையில்லை. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன். டாட்டாவா அசோக் லேலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 2000 ரூபாய் இருக்குது உங்ககிட்ட, எதை வாங்கலாம்? பெட்டர் டு கோ வித் டாட்டா. க்ரோ ஆப்போடைய அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 218 ரூபாய் 215 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ தொடர்ந்து 20 ரூபாய்க்கு போச்சு நினைக்கிறேன். இப்போ அப்படியே தொடர்ந்து கீழே வந்து 185 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இதில் என்ன நடந்ததுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து தொடர்ந்து 165 ரூபாயில் தான் ரொம்ப நாள் இருந்தது. லிஸ்ட் ஆனதே 100 ரூபாய்க்கு தான். ஒரு 60% லிஸ்டிங் கெயின் கிடைச்சதுக்கு அப்புறமே கூட பார்த்தீங்கன்னா 165 ரூபாய் மேலே போனதுக்கு காரணம் என்னன்னா, ரீட்டைலர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க லிஸ்டிங் கெயினால ஒரு 60% கிடைச்சிருச்சுன்னு. அது பூராத்தையுமே 50% இம்மீடியட்டாக 50% வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் குவார்ட்டரே பார்த்தீங்கன்னா. யாரு? எஃப்ஐஎஸ். அடுத்து செகண்ட் குவார்ட்டர் 55, தேர்ட் குவார்ட்டர் 60, 65ன்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 60%க்கு மேலே ஹோல்டிங்ஸை எஃப்ஐ தூக்கிட்டாங்க. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 220 ரூபா வரைக்கும் போச்சு. அவங்க அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா இதில் வந்து ROI 20%க்கு மேலே இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் எல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் இல்லாத சில நிறுவனங்கள், இவங்களுக்குலாம் அவங்க கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. மோரோவர் இவங்க கிட்ட வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய லம்சமா வாங்கி உள்ள வச்சுட்டாங்க எஃப்ஐஎஸ். அதனால இது வந்து அந்த ப்ரைஸ் போச்சு. இப்போ அந்த அவங்களுக்கு தேவை முடிஞ்சிட்டதுனால இப்போ நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. மோரோவர் மார்க்கெட்டுமே மோசமான ஸ்டேஜில் தான் இருக்குது. அவ்வளோ ஒஸ்ட்டாக போல. 185 ரூபாங்கிறதுமே ஒரு நல்ல ப்ரைஸ் தான். ரொம்ப ஒஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 85% உங்களுக்கு ஸ்டாக் ஐபிஓவில் வாங்கினது வந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறதுங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி முடிச்சா அடுத்தடுத்த சீக்வன்ஸில் நான் இந்த கேள்வி பதிலுக்கான சீக்வன்ஸ் வாரமே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே நான் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டேன்.
போன வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இல்லை ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், ஒரு வீடியோ வரும் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்கிறதா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறத விட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் பெட்டராக வருவாங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.